அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை. நேயர்களே, சனிக்கிழமை வந்துவிட்டது. உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியும் வந்துவிட்டது. வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்வோம் என்பதை இன்றைய இனி ஒரு விதி செய்வோம் தொடரில் நாம் பார்க்க போகிறோம். நான் பூபா, மலேசியாவை சேர்ந்தவர். எங்களோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தையோ வாழ்த்துக்களையோ தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்வோம் என்ற இந்த ஆய்வில் நாம் முழுமையாக ஈடுபட்டால் நம்மளால் நல்லதொரு வாழ்க்கையை, இனிமையானதொரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நல்லா கவனித்து கேட்டு பாருங்கள், சிந்திச்சும் பாருங்கள். என்னென்ன விதிமுறைகள் கொடுக்குறோம், என்னென்ன செய்யலான்னு சொல்கிறோமோ ஒன்று ரெண்டாவது செஞ்சு பாருங்கள். நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை இதே மாதிரி தான் போய்கொண்டே இருக்குது. இப்போது நமக்குள்ள பலவிதமான தலைப்புகளுக்கான விஷயங்கள் நிறைஞ்சிருச்சு. பல விஷயங்களை கேட்டு நாம் இந்த விஷயங்கள் நமக்குள்ளே என்ன செய்யுது என்பதை நாம் ஆராய போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் எடுத்துமே வெளியிலிருந்து இங்கே கேட்டோம், அங்கே பார்த்தோம், அங்கே அனுபவம் செஞ்சோம், இது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருக்குமே. அது நம்மை என்ன செய்யுது என்பதை நாம் இன்று கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்மளால் ஓய்வாக, அதாவது ரிலாக்ஸாக, அதோடு சந்தோஷமாக, அமைதியாக வாழ்க்கையை நடத்த முடியலையே. ஏன்? இப்போ ஏன்னு கேட்டேன் இல்லைங்களா? அதுக்கும் உங்களால் காரணங்கள் சொல்ல முடியுது. நிவர்த்தி அதையும் சொல்லுவோம். ஏன் செய்யலை? சிந்திச்சு பாருங்கள். ஏன் செய்யலை? நமக்கு அமைதியான வாழ்க்கை தானே வேணும். ஏன் நம்ம அதை செய்யலை? சிந்திச்சு பாருங்கள். நாம் விஷயங்கள் எடுத்ததுனால நாம் அடைந்த நன்மைகள் குறைவாக இருப்பது போல தான் தெரியும். ஒரு பண்டிதர் போல் நம்ம ஆயிட்டோம். ஆனால் அமைதியான வாழ்க்கையை மட்டும் அமைத்து கொள்ள கொஞ்சம் கஷ்டப்படுறோம். பார்ப்பதன் வழி, கேட்பதன் வழி, அப்புறம் படிப்பதன் வழி, இப்படியெல்லாம் நாம் நிறைய எண்ணங்களை சேகரித்து வைத்து கொண்டோம். இந்த எண்ணங்கள்லாம் நம்மை என்ன செய்கிறது? பார்ப்பது கேட்பது கூட பரவாயில்லைங்க. நிறையா பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அதில் சில விஷயங்களை சாதிச்சிட்றோம், சில விஷயங்களை சாதிப்பது இல்லை, அதாவது செயல்படுத்தவே இல்லை. அது எண்ணத்தோடு நின்று விட்டது. அப்போது இதுக்கு என்ன நடக்கும் பாருங்கள். ஒரு விஷயத்தை நல்ல மாதிரி நம்ம நினச்சோம், அப்புறம் அதை எடுத்து சொன்னோம், பிறகு அது செய்தும் காட்டிட்டோம். நமக்கே நம்ம அதை செய்து காட்டிட்டோம், செய்து நிறைவேற்றி விட்டோம். அப்போது எப்படி இருக்கும்? சந்தோஷம் வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் எண்ணத்தை உருவாக்கணும், அது யார்கிட்டேயும் நம்ம சொல்லவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. சரி, இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஆக இந்த எண்ணங்கள் என்ன செய்யும் நமக்குள்ள? இதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இதை நம்ம சிந்திப்பதே இல்லை. நிறையா சிந்திக்கிறோமே, அதனால் என்ன விளைவு? அது ஒரு பாரம் கொடுக்கும்னு தெரியும். ஆனால் எந்த எண்ணம் பாரம் கொடுக்கும்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பாரம் கொடுக்கும். ஏன்னா அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டோம், அதை ஒரு பக்கமாக போட்டு வச்சுருக்கோம். சேமித்து வைத்திருக்கின்ற பொருட்களுக்கு சமம். அதெல்லாம் ஒரு பக்கமாக பாவிக்காமல் அப்படியே இருக்குது இல்லைங்களா? அப்போ அது நமக்குள்ள பாரமாகி கொண்டே இருக்குது. அது நம்ம பார்த்து சிரிக்குது, கேள்வி கேட்குது. என்ன சொன்ன, செய்யலையா? என்ன நினச்ச, செய்ய முடியலையா? அப்படின்னா என்ன சொல்ல வர? நம்ம மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அல்லது மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்து
மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நம்ம உருவாக்கின எண்ணங்களும் தெரியும், நாம் பேசுகிற வார்த்தைகளும் தெரியும், நம்ம கேட்ட விஷயங்கள் தெரியும், அனைத்தும் மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருக்க நம்மை நம்மால் ஏமாற்றிவிட முடியாது. நாம் நம்மிடமிருந்து தப்பித்து கொள்ளவும் முடியாது. இதற்காக தான் சொல்கிறாங்க, குறைவாக சிந்தியுங்க. ஏன்னா நீங்கள் செய்ய முடிஞ்சதை மட்டும் சிந்திங்க. ஆக நிறைய சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பம். என்னை பற்றி என்னோடய மனசாட்சி எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கும். நாம் மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த எண்ணத்தை உருவாக்கிட்டோம், இன்னும் அதை செயல்படுத்தலை. அந்த எண்ணம் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம மற்றவங்கள பார்க்க சொன்னோம், பாரு அவங்க செஞ்சிட்டாங்க, பாரு அவங்க இவங்க சாதிச்சிட்டாங்க, பாரு அப்படின்னு நம்மக்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை உறுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாழ்க்கையில் அமைதி வரமாட்டுது இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்கள். சரி தானே? இந்த மாதிரி நமக்கு நடந்து கொண்டே இருக்குது தானே? அடுத்தது பாருங்கள், இது நாம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கோம். நாம் தான் அந்த எண்ணத்தை உருவாக்கணும். பிறகு நாம் தான் அதை செயல்படுத்தவில்லை, அதை ஒரு பக்கமாக போட்டு வைத்து விட்டோம். ஓகே. அப்புறம் அடுத்தது பாருங்கள், சில பேருக்கு வாக்கு கொடுப்போம், இதை செஞ்சிட்றோம், சரி இத்தனை நாளுக்குள்ளே இதை பண்ணிடலாம், அப்புறம் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு எதையாவது சொல்லுவோம். அதை நிறைவேற்றும் பொழுது நமக்கு இருக்கிற சந்தோஷம் சொல்லவே வேணாம். அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அதை மற்றவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. அதே தாங்க பிறகு எதிர்மறையாக நடக்கும் நிறைவேற்றாமல் போகும்போது. ஒரு பக்கம் நாம் அந்த கொடுத்த வாக்கு நிறைவேற்றலை அப்படின்னு நம்மளோட சந்தோஷம் போனது ஒன்று, நம்மை பற்றி நம்மளோட செயல் திறன்களை பற்றி நமக்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மற்றவங்களும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, இவங்க எல்லா வாக்கையும் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை பாருங்கள். அது ஒரு நல்ல எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்காது, அது ஒரு பெரிய சக்தியை நம்மளுக்கு கொடுக்காது. அந்த எண்ணம் மற்றவங்ககிட்ட பதிவாகிருச்சு என்னுடைய இந்த செயலால். இப்போ அவங்க ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது அந்த பார்வை என் மேலே அதே மாதிரி தான் விழப்போகுது. அப்போ என்னங்க நடக்கும்? நான் செய்யலான்னு நினச்சா கூட செய்ய முடியாமல் அதை தடுக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றி விடுங்கள். நம்ம வாழ்க்கையை சுமையாக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னொன்று நம்ம குடும்பத்தில் இருக்கோம் அல்லது ஒரு குழுவோடு இருக்கோன்னு வச்சுருங்க. பல பேர் அதில் சம்மந்தப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஓரளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. பிறகு பாதியிலேயே விட்டுட்டு இனிமேல் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நாம் சொல்லிட்டோம். என்னங்க நடக்கும் இப்பொழுது? உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் அப்படியே இல்லாமல் போய்விடும். எவ்வளோ பேர், ஒரு குழு என்றால் எத்தனை பேர் அதில் அடங்குறாங்க. இங்கேயும் நாம் நமது கௌரவத்தை இழக்கிறோம். நமது செயல் மற்றவங்களோட மனதில் ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்மீது வைக்க விடலை பாருங்க. அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே பிறகு சந்தேகத்தை எழுப்பி கொண்டே இருக்கும், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒரு பணி நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை உடனே என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு உற்சாகத்தோடு நம்ம சொல்வதற்கு தயங்குவோம். இதுக்கு யார் காரணம்? மற்றவங்க இல்லைங்களே, நாம் தானே. ஏன் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு? அதை யோசித்து பாருங்கள். நம்ம தானே சொன்னோம், நம்ம தானே நினச்சோம், நம்ம தானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். ஏன் நம்மளால் செய்ய முடியல? ஏனென்றால் கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்டதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், தேவையற்ற செயல்கள் செய்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் வீணான செயல்கள், வீணான எண்ணங்கள், தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மனதில் வச்சிருக்கிறதுனால
அதில் நேரத்தை போய் கொடுத்து இங்கே கொடுக்க வேண்டிய நேரம் வந்து போயிருச்சு. அல்லது இங்கே செய்யணும்னு வரும் பொழுது உங்களோட சக்தி வந்து குறைஞ்சிருச்சு. உடனே களைப்பு வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு, செய்ய முடியலை. அதிகமான எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா ஒரு பணியில் என்னால் கவனம் செலுத்தி செய்ய முடியாது. ஒரு எண்ணத்தை உருவாக்குவது எவ்வளோ சக்தி தேவை தெரியுங்களா? பாருங்கள், அதுக்கு தான் வந்து அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரியான பணிகள்லாம் இல்லை, சிந்திக்கக்கூடிய பணிகள்லாம் இல்லை. சிந்தனைகளில் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. குடும்பமா, வேலையா, ஓகே முடிஞ்சிச்சு, இதோடு அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து ரசித்து பாருங்கள், சிற்பக்கலையில் இறங்கியிருக்காங்க. நிறையா வெவ்வேறு கலைகள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. நம்ம எப்படிங்க இருக்கோம்? எதுலேயோ சிறைப்பட்டு அகப்பட்டு இருப்பது போல், இதை செய்யணுன்னா முடியல, அதை செய்யணுன்னா முடியலான மனசில் நிறைய ஆசைகள். இதை செய்யணும், அதை தாண்டணும், அங்கே உயர போகணும் அப்படின்னு தேவையற்ற குறிக்கோள்கள். சாதனைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சாதனைகள். சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை யாருமே கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து வீணாக போனதை பார்த்துருக்கோம். இது எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி. அப்போது எந்த சாதனையை நாம் செய்யணும், எந்த மாதிரியான எண்ணங்கள் நாம் வச்சிருக்கணும், தேவையானது என்பது என்ன, இதை நாம் யோசிக்கவே இல்லை. பணம் விரயம் வந்து எந்த பக்கம் போணுச்சு? தேவையில்லாத சிந்தனையில் போயிருச்சு, தேவையில்லாத வீண் ஆசைகளில் செலவழிந்தது. ஆனால் தேவை ஏற்படும் போது அங்கே பணம் இல்லை, வலு இல்லை, ஒத்துழைப்பு கிடைக்கல, பிறருடைய நம்பிக்கையும் நம் மீது இல்லை. ஆக இதெல்லாம் செய்தது நான் தானே. வீணான விஷயங்களையோ, வீணான சிந்தனைகளையோ, நிறைவேற்றாத பொறுப்புகளையோ, நிறைவேற்றாத பணிகளையோ, நிறைவேறாத எண்ணங்களையோ நாம் கொண்டிருக்கும் பொழுது, இது நான் சொன்னது போல் இருக்க இருக்க நமக்கு நம் மீது சந்தேகம்தான் வரும். மற்றவங்களும் ஒத்துழைப்பாங்களா அப்படின்ற வருத்தமும் வந்துடும். இது சரியாக நடக்குமா என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்ககரமாக இப்போ நான் வந்து சிந்திச்சுக்கிறேன், இல்லை எல்லாரும் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது ப்ராக்டிக்கல் இல்லை. எல்லா புறமும் சரியாக நடக்கணும். நான் வைத்திருந்த எண்ணம் இவ்வளோ தான். இந்த எண்ணங்களை வந்து நான் வந்து சொன்னேன், அதே போல் செஞ்சு காமிச்சிட்டேன். அது வந்து எனக்கும் மன நிறைவை கொடுத்தது, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து திருப்தியை கொடுத்தது. அப்போ அடுத்தடுத்து வரும் பணியை செய்யும் பொழுது உங்களோட சுயமரியாதை மிகவும் உயர்ந்து இருக்கும். ஏன்? பலரின் பார்வை உங்கள் மீது வந்து உயர்வாக தான் இருக்குது. அந்த உயர்வான பார்வை வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். இப்போ இவ்வளவும் செஞ்சால் தாங்க நம்ம வந்து தொடர்ந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை தொடர்ச்சியாக அனுபவம் செய்ய முடியும். சரி, இப்பொழுதும் வந்து ஒன்றும் குறைஞ்சிடலை. இப்போவும் இதை வந்து நம்ம மாற்றலாம். நேற்று வரை நான் அப்படி இருந்தேன், அல்லது போன மணி நேரம் வரைக்கும் நான் அப்படி இருந்தேன். இந்த நிமிஷத்துலேருந்து இதை வந்து நாம் வந்து அதான் குறைவாக சிந்திங்க. என்ன சொல்ல போகிறீங்க உங்ககிட்ட, அதை கரெக்டாக யோசித்து சரியாக ஒரு சத்தியத்தை பண்ணி அங்கேருந்து புது வாழ்க்கையை அப்படியே டேக் ஆஃப் பண்ணணும். அப்படியே சரியாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், அதனால தான் குறைவாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க, குறைவாக சிந்திங்கன்னு சொல்கிறாங்க. தேவையான விஷயத்த மட்டும் செய்யுங்க. பாருங்கள், பல விஷயத்த பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் செய்வதற்கு அது நம்ம தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனால தான் வீணானதை பார்க்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். எளிமையான வாழ்க்கை வேணும்னா, சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை வேணும்னா அதுக்காக காட்டில் போய் தான் உட்காந்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துலையே தேவையான விஷயத்தை மட்டும் நாம் அழகாக வகுத்து ஒழுங்குமுறையோடு நாம் வாழலாம்.
இப்போ பாருங்கள், மனைவி மேலே சந்தேகப்படுறவங்க வளர்ந்துட்டாங்க, மனைவி கணவர் மேலே சந்தேகப்படுறவங்க வளர்ந்துட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க, பெருகிட்டாங்க. குழந்தைகளுக்கே பெற்றோர்கள் மேலே சந்தேகங்கள் வருது. இந்த மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அஸ்திவார காரணம் என்ன? தேவையற்ற எண்ணங்கள். எல்லா விஷயத்தையும் பார்க்குறது, எல்லா விஷயத்தையும் கேட்குறது, எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் மனசில் ஓட்டுறது. அது நல்ல விஷயமா, பாவகரமான சிந்தனையா, எதையுமே யோசிக்கல, எல்லாத்தையும் உருவாக்குறது. நினைக்கிறது தாங்க வாழ்க்கையில் வருது. இப்போ நினைக்கிறது பூரா தப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளோட வாழ்க்கை தப்பாக ஆயிடுச்சு. இப்போ நினைவெல்லாம் மாறணும் அப்படின்னா பார்க்கறத குறைங்க, கேட்குற விஷயங்களை தேர்ந்தெடுங்க, பேசுகிற விஷயங்களில் கவனம் வைங்க. இது எல்லாம் உங்களோட வாழ்க்கையை அழகாக கொண்டு போக உதவி செய்யும். அப்போ தான் ஒரு கட்டுப்பாடு வரும். நீங்கள் உங்களால் மனதை ஆள முடியும். கண்டதும் போட்டு வச்சோம்னா எப்படி அங்கே ஆள்வது? அங்கே வாசமாக வரும், துர்நாற்றம் தான் வரும். குப்பையில் தான் கண்டதும் இருக்குது இல்லைங்களா? அப்போது நீங்கள் எப்படி வச்சுக்க போகிறீங்க மனதை? குப்பை போலவா? சிந்திச்சு பாருங்கள். இப்போ நாம் வாழ்க்கை சுலபமாக்கி கொள்வதற்கு என்னென்ன செஞ்சு பார்க்கலாம்? நடைமுறையில் ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒன்றாவது, எல்லாருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மளை மற்றவங்க நம்பணும். இவங்களா உண்மையானவங்க, இவங்களா செஞ்சுருவாங்க, இவங்களா உதவியாக இருப்பாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, ஒற்றுமையை உருவாக்குவாங்க அப்படின்னு மக்கள் நம்மை நம்பணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம நம்பணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட நடத்தைகள். ஒரு பணி செய்யும்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி உருவாகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பணி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, வீணான சிந்தனையை அங்கே வர விடாமல் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் செய்கிற பணி ஏதோ ஒன்று எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதை என்ன எழுதுறீங்களோ அதில் மட்டும் உங்கள் கவனத்தை வைத்துக்கொள்வதற்காக முயற்சி செய்யுங்க. அதை தவிர்த்து இதை முடிச்சுட்டு நம்ம அதை செய்யலாம், அப்புறம் அந்தாண்ட அதை செய்வோம், அப்புறம் இவங்கள்ட்ட இதை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சிந்திக்காதீங்க. அந்த நேரத்தில் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பணியை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நிறையா எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களோட பலம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறீங்களோ அதுக்கான சிந்தனைகள் மாத்திரம் நாம் வைத்து கொள்ளலாம். அது ஒன்றும் சுவாரஸ்யமாக ஆக்குவதற்கான சிந்தனைகளை வச்சுக்கலாம். ஆனால் அதோட நீங்கள் செய்கிற அந்த பணிக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை நினச்சி கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக இது அப்புறம் முடிக்க முடியாமல் போயிடும். ஓகே, இதை நம்ம கருத்தில் கொள்ளலாம். ஒரு விஷயம் செய்கிறோம், அது ஒன்றில் மட்டும் கவனம் வச்சுட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் சிந்திப்போம், இதை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். அதுக்கு அந்த மாதிரி செய்யுங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட முழுசாக அவங்களுக்கு கவனம் கொடுத்துட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை யோசிங்க. அது ஒரு பணி தானே. ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், உறவை பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த உறவை பார்த்து கொள்ளும் பொழுது அவங்கக்கிட்ட இடையில இதுக்கப்புறம் இது செய்ய வேண்டியது இருக்குது, அதை இது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் மற்ற பணிகளை ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது அங்கே நீங்கள் முழுமையான நேரம் கொடுக்காமல் இருக்கீங்க. அப்போ இந்த பேச்சும் முடிஞ்சிருக்காது. அதுவும் சரியாக கேட்கப்படாமல் போயிருக்கும். ஏன்னா கவனம் சிதறிடுச்சு. அப்போ அவங்களுக்கு முழு கவனம் கொடுக்கல. ஒருத்தவங்க உங்களோட பேசுவதற்கு எதற்காக வராங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்குகள் இருக்குது. ஆக நம்ம அவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ அதை முழுசாக பேசி முடிச்சிருங்க. அன்போடு இனிமையாகவும் எல்லாம் என்ன பேசணுமோ பேசி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த கவனிங்க. ஒன்று இப்போ என்ன செய்கிறீங்க அதுதான், அந்த விஷயத்தில் தான் என் கவனம். அப்போ அடுத்தது என்ன செய்கிறீங்க, அந்த விஷயத்தில் தான் கவனம். இப்படின்னா நிறைவேற்றி கொண்டே வருவீங்க. நிறைவேற்றுவதுன்னா என்ன? சொன்னது போல் பணியை முடிச்சிட்டோம் பாருங்கள், சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். இதை செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு
திருப்தியை வளர்த்து கொண்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ வீணான சிந்தனை வந்ததும் திருப்தியற்ற சூழ்நிலையை உருவாக்கிடுவோம். அதனால் நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா நம்ம வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிடலாம். அப்புறம் பாருங்கள், இது எல்லோரும் செய்து கொண்டு தான் இருக்கோம். ஓகே, என்ன செய்கிறோன்னாக்கா வேலையை தள்ளி போடுறோம். ஒரு பணி கொடுத்தாங்களா தள்ளி போடுறோம். ஸோ நேர்மையாக தள்ளி போடும்போது உங்கள் மனசு உறுத்தாது. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வீணடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் முடிக்கலையே இன்னும் முடிக்கலையேன்னு. அப்போ உங்களோட உறுத்தல் இப்போ நான் வேற ஒரு விஷயத்த செய்ய போகிறேன், வேற ஒரு சிந்தனை எனக்கு வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி இன்னொரு வேலையை தள்ளி போட்டதுனால இப்பொழுது இந்த பணியில் நான் முழுசாக கவனம் வைப்பதற்கு உதவி செய்யாது. அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உறுத்தி கொண்டே இருக்கும். அப்போது நீங்கள் எப்போதுமே ஆக்கியூபைட், எப்போதுமே எதுலேயோ நீங்கள் மாட்டிக்கொண்டு தான் இருக்கீங்க. இப்போது அமைதியான ஒரு வாழ்க்கைன்னு இப்படி இல்லைங்க. அமைதியான வாழ்க்கைன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் ரிலாக்ஸாக இருக்கவே முடியுது. அப்போது உங்களுக்கு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த பணியாக ஓகே செய்கிறேன், அந்த பணியாக ஓகே செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் உத்தரவாதம் கொடுத்து கொண்டே போக முடியும். சந்தோஷம் பெருகுது பாருங்கள் இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போட்டேன். மேபி அதை நேர்மையாக நான் தள்ளி போடலை. வேறு விஷயத்தில் நான் நேரத்தை செலவழிச்சிட்டு இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ மீண்டும் அது தள்ளி போகுது. அப்போ அதனால் தள்ளி போட்டதுனால இப்போது எனக்கு அந்த உறுத்தல் இருக்குது. அந்த வீணான சிந்தனை மீண்டும் மீண்டும் வருது பாருங்கள். அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் சக்திகளை வற்றி போக செய்யும். சந்தோஷம் சுத்தமாகவே இருக்காது. மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை ஒன்றும் முடிக்கலைங்களே, இதை ஒன்றும் முடிக்கலையே அப்படின்னு மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால தான் சில சமயங்களில் நம்ம ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. ஆசைப்படுவது பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்ள செய்யும். இதுவும் எனக்கு வேணும், அதுவும் எனக்கு வேணும், அதுவும் வேணும். இதையே பாவிக்கல, அப்புறம் அதை வேறு சேர்த்து வச்சுருக்குங்க, அதுவும் இன்னொரு குப்பை. அப்போது இவ்வளவும் வைத்து கொண்டோம் அப்படின்னாக்கா, எதுவுமே பாவிக்காமல் இருக்குனாக்கா நிச்சயமாக அது பாரம்தான். நம்ம உறவு முறையில் வந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குழு பணியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழுவில் இருந்தாலும் சரி, அங்கே எல்லாமே செய்கிறோம், சரி நீங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு எதையுமே சரியாக செய்ய முடியாமல் போவதற்கு பதிலாக உங்களால் முடிந்ததை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்யலாம். அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களோட வாழ்க்கையை திட்டம் போட்டு செய்கிறீங்க. இப்போ திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டியதை மாத்திரம் எடுப்பீங்க. திட்டமே இல்லை அப்படின்னாக்கா எல்லாத்தையும் எடுப்பீங்க. ஏன்னா எல்லாமே ஆசை. இப்போ எல்லாமே ஆசைனாக்கா இப்போ எதில் தான் நம்ம சரியாக வருவது? அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஆசைக்கெலாம் நாம் அடிமையாகாமல் பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம கடந்த காலத்தில் அல்லது இதற்கு முன்னாடி நான் பல விஷயங்களை வாக்கு கொடுத்தேன், நிறைவேற்றாமலாம் போயிட்டேன். இப்போ என்கிட்ட சந்தேகம் வளர்ந்துருச்சு. இப்போ நான் என்னை சரி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு புது வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்கள, அவங்க நம்பிக்கை வைத்து தானே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு, அந்த சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை கவனமாக அழகாக செய்து முடிங்க. உங்களை ஒரு வல்லவராக ஏற்றுக்கொள்ளுங்க. சில சமயத்தில் நீங்கள் ஏற்க மறுத்த விஷயங்களை பாருங்கள். எதுக்காக நீங்கள் ஏற்கலை? அது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை அப்படின்ற ஒரு காரணம். பிறகு இந்த மாதிரியான ஒரு காரணம், இந்த மாதிரியான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த இடத்துல எந்த மாதிரியான வீண் சிந்தனைகள் உங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்னாக்கா, முடியுமா நம்மளால்? இது நம்ம சரியாக செஞ்சுருவோமா? இப்படியே உங்களோட வலிமையை குறைத்து கொண்டே இருக்கும். வேறு மாதிரி யோசிங்க. ஏன் முடியாது?
எந்தெந்த விஷயங்கள் முடியலையோ அந்த விஷயத்த வந்து கரெக்டாக ஆராய்ஞ்சு பார்த்து, அல்லது இப்போ உங்களுக்கு கூகுள் இருக்குது, கம்ப்யூட்டர் வழியில் நீங்கள் நிறையா விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தெரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு இது வந்து எப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்னு ஓரளவுக்கு ஒரு நீங்கள் ஒரு சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு, பிறகு நீங்கள் உங்கள் சிந்தனைகளையும் போட்டு நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். எல்லாத்துக்குமே வழி இருக்கக்கூடிய காலம் இப்போது. ஆக சந்தேகத்திலேயே வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேணாம். வருத்தப்பட்டுக்கிட்டே நம்ம இருக்கோம். சரியாக வந்துருமா, சரியாக வந்துருமான்லாம் நம்ம வருத்தம்லாம் படுறோம். அதுக்கு பதிலாக அதான் நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். கடந்த காலத்தை நினச்சி உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீங்க. உங்களை எப்போதுமே ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு புது நாளாக கருதுங்கள். இதுக்கு தான் சொன்னாங்க இந்த வார்த்தைகளை. ஏன்னா எண்ணத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்தியோ, நீங்கள் இழக்கிறதோ, நீங்கள் பெறுவதோ வந்து உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது. எப்படி சிந்திக்க போகிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எப்படி சாதிக்க போகிறீங்க என்பது. அனைத்துமே நம்மளால் செய்ய முடிந்த ஒன்றே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? இது எல்லாமே வந்து சுலபமாக வரணும். நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஆக்ககரமானதாக மாறணும்னா, இதுக்கு தான் நம்ம தியானம் பயில சொல்கிறாங்க. ஏன்னா தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு சுய ஆட்சி வரும். உங்களால் உங்களை வந்து ஆட்சி செய்ய முடியும். உங்கள் மனசில் வந்து என்ன எண்ணங்கள் வருது, இது வந்து நல்ல எண்ணமா இல்லையா, அதை வந்து எண்ணத்திலேயே முடிச்சிட முடியும். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேகரித்து வைத்து கொள்ளாமல், இந்த நினைப்பதற்கு முன்னாடியே கூட நீங்கள் உங்கள் கண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், காதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை பார்க்காத, இதை கேட்காத அப்படின்னு நீங்கள் உங்களால் உங்களை ஆட்சி செய்ய முடியும். இப்போ தேர்ந்தெடுத்து நினைக்கிறீங்க பாருங்கள், அது பூரா நீங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ அல்லது இதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் என்ன மாதிரியான சிந்தனைகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். பாருங்கள், மனசு வந்து எப்படி இருக்கும்னாக்கா, தியானம் பயில எப்படி இருக்குன்னா, மனசு வந்து ஒருமுகப்பட்டு இருக்கும். ரொம்ப முக்கியம் பாருங்கள், ஒருமுகப்படுத்துவது. இதனால தான் மனசை பற்றி தான் வந்து அதிகமான ஆராய்ச்சி, அதிகமான பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா வாழ்க்கை தரம் உயருவதற்கு உங்களோட மனதின் தரம் உயர வேண்டும். ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம பார்க்கும்போதே வந்து நல்லவர்களாக, நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நாமும் அவங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த மாதிரியான உணர்வுகள்னால நம்ம நிறைச்சி வச்சுருக்கணும். ஆனால் நம்ம வந்து சில எதிர்மறையானதுக்கு இடம் கொடுத்துட்டு சில நேரத்தில் ஆக்ககரமாக எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா இது வந்து சரி வராது. ஏன்னா நீங்கள் அது வந்து இயற்கை இல்லை. இயற்கை வந்து என்னன்னா எல்லாரும் சமமே. இயற்கை வந்து என்னன்னா ஆக்ககரமானது வந்து இயற்கை. செயற்கை என்னது? செயற்கை தான் நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையை நினச்சி பார்த்து ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி முத்திரை போடுவீங்க. அது செயற்கை. இயற்கை என்ன? அவங்களும் நானும் சேம் தான். எங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நம்ம வளர்த்து கொண்டே வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ், உங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே வந்து சக்தி மிக்கதாக, உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக, நல்லதை செய்யக்கூடியதாக, எதையும் சாதிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும். அதில் வந்து சந்தேகமே இல்லைங்க. வாழ்க்கையை வந்து சுலபமாக்குவது, நீங்கள் என்ன சுலபமாக்குவது, சக்தி மிக்கதாகவே மாற்றிடலாம். உங்களை பார்க்கும்போதே மற்றவங்க இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரியான செயல்கள் செய்யணும், எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கவே வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுடைய அதிர்வுகள் வந்து அவ்வளோ சந்தோஷமிக்கதாக, வலிமை கொடுக்கக்கூடியதாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். பாருங்கள், மற்றவங்க வந்து நம்மளை வந்து உயர்வாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழணும். அதுக்காக நான் வந்து ஒரு விஷயத்த செய்கிறேன், அதை வந்து மற்றவங்க குறை சொன்னதோ நான் வந்து கீழே போயிடுறேன். இப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு விஷயத்த செய்கிறேன், நான் எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியும். தியானம் பழகுனீங்க அப்படின்னா, நான் எப்படி செஞ்சிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் சரியாக வரலனாலும் இந்த விஷயத்தில் வந்து இது எனக்கு புரியலை போல இருக்குது அப்படின்னு அந்த ஆக்ககரமான சிந்தனை வரும். அதுக்கு 1000 பேர் குறை சொல்லலாம். ஆனால் நீங்கள் மனம் தளர மாட்டீர்கள்.
அதை எப்படியும் செய்து முடித்து பிறரின் திருப்தியையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அதுக்காக தான் வாழ்க்கையை சுலபமாக்கி கொள்ளணும் அப்படின்னா தியானம் பயில்வது வந்து ரொம்பவும் உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பாவகரமான பழக்கங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு காரணம் புரியும். மற்றவங்க சொன்னது போல் ஏட்டுக்கல்வியாக இருக்காது. பாவ செயல்னா இது அப்படின்லாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரியும். ஒரு பாவ செயல் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகுது. பாருங்கள், ஒரு பாவ செயல் வந்து செய்யும் பொழுது, பாவ செயல்னா என்ன, உங்களோட செயல்கள் மூலமாக மற்றவங்க வேதனை அடைஞ்சிருக்காங்க. அந்த வேதனையின் காரணமாக அடுத்த செயல் உங்கள் மேலே செய்யணும்னு சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க. அல்லது உங்களை பற்றி நிச்சயமாக எதிர்மறையான ஒரு பதிவை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது நல்லதாக இருக்காது. சில சமயத்தில் அவங்க வந்து பகை வளர்த்து கொள்வாங்க. அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு நாளுக்கு மேற்பட்டு பல நாள் அவங்கள பற்றி அவங்க சிந்திக்க போகிறாங்க. பல நாள் அவங்க சிந்திக்க போகிறாங்கன்னா அவங்களோட சிந்தனைகள் எங்கெங்கே போகும், உங்களை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான சிந்தனைகள், வீணான சிந்தனை வரக்கூடாது நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பாவம் செஞ்சுருக்கீங்க. அந்த பாவம் வந்து உங்களுக்கு லேசாகவே இருக்க விட மாட்டுது. நிறைய எண்ணங்களை வந்து வளர வைக்குது. உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வச்சிருது. ஆக தியானம் செய்யும் பொழுது தான், இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு மனவேதனை கொடுக்குதா, சரி அப்போ இதை நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு உங்கள் மேலே கவனத்தை வைத்து நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. என்ன தான் நான் வந்து அல்லது மற்றவங்க வந்து எனக்கு மனதை வேதனை கொடுக்கக்கூடிய மாதிரி செயல்கள் செய்தால் கூட பதிலுக்கு நீங்கள் அவங்க மேலே வந்து பகையை வளர்த்து கொள்ள மாட்டீங்க. ஏன்னா பகையை வளர்த்து கொண்டால் அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் தெரியும். அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, உண்மைதான். ஆனால் அதுக்காக நானும் எதிர்மறையான எண்ணத்தை வந்து உருவாக்கினேன் அப்படின்னா ஏன் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்போ வந்து உங்களுக்கு அமைதியற்ற சூழ்நிலை மனசில் வந்துருச்சோ அந்த உங்கள் வாழ்க்கை தாங்க முதல்ல போயிடும். அதனால் மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆக தியானம் செய்ய செய்ய நமக்குள்ளே வந்து நல்ல சிந்தனைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இடம் கொடுப்போம். என் மேலே தவறா, மற்றவங்க மேலே தவறா, இது நமக்கு முக்கியமாகவே தோன்றாது. எல்லாமே சரிதான், நான் எப்படி அமைதியாக்கி கொள்ளலாம், அதில் தான் நமக்கு வந்து கருத்தே இருக்கும். அதனால் இப்போ கடைசியாக உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அனைவரையும் வந்து நமக்கு சொந்தமானவங்களாக, நெருங்கியவராக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஒருத்தரை மட்டும் அல்லது ஒரு குடும்பத்தை மட்டும் அல்லது ஒரு குழுவை மட்டும் என்னுடையது அப்படின்னு நாம் நினைக்கும்போது பல பேர் வந்து நமக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அதுவே வந்து எதிர்மறையான சிந்தனையாக மாறிடுச்சு. அதுவே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சுலபமானதாக ஆக்காதீங்க, இல்லைங்களா? ஸோ அதனால தான் கடவுளோட பார்வை வந்து நாம் எப்பொழுதும் வச்சுருக்கணும். கடவுளுக்கு யாருங்க உறவு, யாருங்க பகை? பகைன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு யாருமே இல்லைங்களே. அவரை பார்த்து தானே நாம் வந்து வாழ கற்றுக்கணும். கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் வந்து கடவுளுங்க. ஆமாம், நீங்கள் அவரோட குழந்தைங்க. அப்போ தந்தைகிட்ட இருக்கிற எல்லா விதமான குணங்களும் குழந்தைகளுக்கு இருக்கும். அவர் ஆத்மா, பரமாத்மா, நாம் வந்து ஆத்மா. அப்போ பரமாத்மா கிட்ட இருக்கின்ற அனைத்து நற்குணங்களும் நமக்கும் இருக்குது. தியானத்தின் மூலம் நாம் வந்து கடவுளை மாத்திரம் நினைவு செய்ய அவர் நமது தந்தையாக எப்படி நமக்கு அனைத்து விதமான குணங்களையும் கொடுக்குறாரு, எப்படி ஆசிரியராக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி நமக்கு வழிகாட்டியாக சத்குருவாக இருந்து வழிகாட்டுறாரு, இது எல்லாமே வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு தெரிய வரும். தியானம் வந்து தன்னை நோக்கி மட்டும் இல்லை. தியானத்தில் வந்து முதல்ல என் ஆத்மாவாக பார்த்து அதுக்கப்புறம் பரமாத்மாவான அந்த பரம சக்தியை வந்து நம்ம நினைவு செய்யும் பொழுது அங்கே வந்து அந்த ஒரு உறவு வந்து ஏற்படும்.
அந்த உறவுக்கு நீங்கள் ஒரு பெயர் வைக்கலாம். தந்தை என்ற பெயர் வைக்கலாம், அல்லது நண்பன் என்ற பெயர் வச்சிருக்கலாம். அப்போ கடவுளை வந்து நண்பனாகவோ அல்லது தாயாகவோ தந்தையாகவோ இந்த மாதிரிலாம் வந்து உறவில் நீங்கள் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அது உங்ககிட்ட அன்பு வந்துடும், உங்ககிட்ட அடக்கம் வந்துடும், உங்களுக்கு பணிவு வந்துடும், உங்களுக்கு மற்றவங்களை புரிந்து கொள்ளணுன்ற எண்ணம் வந்துடும். வாழ்க்கை வந்து சுலபமாகிரும், வாழ்க்கை வந்து இனிமையாகிரும். கடவுளை கொண்டு வருவது தான் மிகவும் சுலபமான வழிமுறை. நம்ம வாழ்க்கையை வந்து சிம்பிளாக ரிலாக்ஸாக உருவாக்குவதற்கு. சாந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அமைதி கடலாகிய தந்தையை நினைவு செய்யும் பொழுது மிகவும் சுலபமாயிரும். இல்லைன்னா கஷ்டம். எப்படி கஷ்டம்? அதான் எது பாவம் செய்கிறோம், எது வந்து புண்ணியம் செய்கிறோம், எப்படி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு தெரியாது, எப்படி நான் வந்து எனக்கு வந்து திருப்தி கொடுக்குற மாதிரி வாழ்வது இதுவும் தெரியாது. ஆனால் தெரிந்தவரை நினைக்கும் பொழுது, அனைத்தும் தெரிந்தவர் யார்? சர்வசக்திவான் தான், கடவுள் தான். அவரை நினைவு செய்ய விஷயங்கள் விளங்கி 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 நீங்கள் எல்லாத்தையும் வந்து சரியாக செய்வதற்கு கற்றுக்கொள்வீர்கள். சரிங்களா? சிந்திச்சு பாருங்கள், சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள். உங்களை நம்பிக்கைக்கு உரியவராக நீங்கள் உங்களை உருவாக்குங்க. மற்றவங்களோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாழ்க்கையை நீங்கள் எப்படியும் கொண்டு இருக்கணும். உங்கள் சுற்றி உள்ளவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படணும், உங்கள் மேலே உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குங்க, நம்பிக்கையோடு உருவாக்குங்க, தியானம் செய்யுங்க, எல்லாம் சரியாக வரும். சரிங்களா? ஆனந்தத்தின் அலை. நாம் வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்வதற்காக பல விஷயங்களை பற்றி ஆராய்ந்தோம். நாம் இங்கு கொடுத்த சில வழிமுறைகளை செய்து பார்க்கலாம். அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா இது செய்து பார்த்து நன்மை அடைந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்கிறோம். ஆக இங்கே சொன்ன சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையும் வந்து சிறப்பானதாக அமையணும், சந்தோஷமாக இருங்க. இப்படி சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது மலேசியாவை சேர்ந்த உங்களை அடுத்தடுத்து காண்போம். தொடர்ந்து அமுதமழை வானொலியோடு நீங்கள் இணைந்து நன்மையை பெறுவீர்கள் என்று மனசார நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.